சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கட்சியை விட்டு வெளியே போடா என்கின்ற அளவிற்கு தற்போது திமுகவின் அமைச்சர்களின் நிலைமை உள்ளதாக தற்போது சொல்லப்படுகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில் தொடர்ந்து அனைத்து பொறுப்புகளும் ஆளும் கட்சியான துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் வசமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனால் உதயநிதி ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என தொடர்ந்து ஸ்டாலினிடம் வலியுறுத்தி கொண்டு வருகிறாராம். இதனால் கிட்டத்தட்ட துரைமுருகன், கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன், கேஎன் நேரு, பொன்முடி போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களுக்கு இம்முறை நாம் வாய்ப்பை வழங்கினால் திமுக வெற்றியடைய முடியாது, இளைஞர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினிடம் உதயநிதி கூறினாராம். ஆனால் ஸ்டாலினோ அதை மறுத்திருக்கிறார். என்னால் அவர்களிடம் பேசி இந்த விஷயத்தை செய்ய முடியாது. அவர்கள் நம் தலைவர் கலைஞர் இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்து கட்சிக்காக பணியாற்றியவர்கள். அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு கட்சியை நடத்த முடியாது. உனக்காக அவர்கள் துணை முதல்வர் பதவியை கூட விட்டு கொடுத்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் இல்லாமல் திமுக இல்லை என உதயநிதியிடம் கூறியிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் உதயநிதியோ அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு இருக்கிறது, ஊழல் லஞ்சம் பெற்றதற்கான வழக்கு போன்ற மிக முக்கியமான ஆதாரங்களோடு பிஜேபி அரசு வைத்துள்ளது. அதை வெளியில் எடுத்தால் திமுகவுக்கு தோல்விதான் நிச்சயம். அதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம், இளைஞர்கள் வெற்றி பெறுவார்கள், திமுகவில் முக்கியமான சில மாற்றங்களும் ஏற்படும் என உதயநிதி ஸ்டாலினிடம் சொன்னதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனால் உதயநிதி மிக முக்கியமான அமைச்சர்களை கட்சியில் விட்டு வெளியே போடா என்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டதாகவும், இதனால் மூத்த அமைச்சர்கள் கடும் கோபத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வெளியேறி கொண்டு வந்துள்ளன. காங்கிரஸ் கட்சியும் அதிக சீட்டுகளை தராததாலும் ஆட்சியில் பங்கு தராததாலும் வெளியேறப் போவதாக தற்போது அறிவித்துள்ளது. தொடர்ந்து உதயநிதியும் இவ்வாறு செய்வது திமுகவின் அஸ்திவாரத்தையே பாதிக்கும் விதமாக உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.